Hi everyone, welcome to SR Academy. 6th standard term 2 bookல நாம அதில் இருக்கிற முக்கியமான கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இது இரண்டாம் பருவம் புத்தகம் பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளை பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. இதில் 15 கணக்குகள் போட்டுட்டோம். இப்போ பார்ட் 2ல் மேலும் ஒரு 15 கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. கேள்விகள் அனைத்துமே தரமான கேள்விகளாக தயாரிக்கப்பட்டுள்ளது. வினாயன் 16. ஒரு கடைக்காரர் 20 பேனாக்களை அடக்க விலை 20 பேனாக்களின் அடக்க விலை 200 ரூபாய்க்கு வாங்கினார். ஒவ்வொரு பேனாவையும் 15 ரூபாய்க்கு விற்றால் அவர் பெறும் முடிவு என்ன? லாபமா நஷ்டமா அப்படின்றத பார்க்கணும். 20 பேனாக்களின் அடக்க விலை என்பது வாங்கிய விலையை குறிக்கும். அடக்க விலை = 200. இப்போ நம்ம அடக்க விலையும் விற்ற விலையும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? லாபமா நஷ்டமா அப்படின்றத சொல்ல முடியும். 20 பேனாக்களின் விற்ற விலை என்ன? ஒரு பேனாவின் விற்ற விலை 15. அப்போ 20 பேனாக்களின் விற்ற விலை 300. ரெண்டுத்தையும் பெறுகிறேன் 300 ரூபாய். 200 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ அவருக்கு லாபம். விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. எவ்வளோ லாபம் கழிச்சிடுங்க. 100 ரூபாய் லாபம். ஆப்ஷன் பி. அடுத்து 17வது கேள்வி. ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் 600. அதை 480க்கு விற்றால் என்ன ஆகும்? பாருங்க, அடக்க விலை என்பது வாங்கிய விலை. அடக்க விலையை விட விற்ற விலை குறைந்தால் நஷ்டம்தான் ஆகும். ஒரு வியாபாரி விற்ற விலையை அதிகமாக தான் வச்சு விற்பாங்க. அது குறைஞ்சிருச்சு, அதனால நஷ்டம். எவ்வளவு சார் அப்படின்னா, நஷ்டம் என்பது அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. 600ல் 480 கழிச்சிங்கன்னா மீதி 120 ரூபாய் நட்டம். ஆப்ஷன் பி நட்டம் 120. 18வது கேள்வி. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையை ரூபாய் 150 என்று குறித்தார் என்ற வார்த்தை முக்கியம். ஏன்னா அவர் அடக்க விலையை குறிக்கல, குறித்த விலை தான் என்னது? குறித்த விலை 150. அதை வாடிக்கையாளருக்கு 120க்கு கொடுத்தார். இது எதை குறிக்குது? விற்ற விலை. இது எதை குறிக்கிறது? இப்படிதான் விஷயம். இதில் லாபத்தை கண்டுபிடிக்க முடியுமா, அல்லது நஷ்டமா, அல்லது தள்ளுபடியா? இதுதான் விஷயம். நல்லா பாருங்க. குறித்த விலை வந்தால் தள்ளுபடி தான் கணக்கிட முடியும். லாப நஷ்டம் கணக்கிட முடியாது. ஸோ பொருளின் விலையில் 150 ரூபாய் குறிச்சிட்டு அதை 120 ரூபாய்க்கு கொடுத்தா மைனஸ் பண்ணுங்க, 30 ரூபாய் வருது. இந்த 30 ரூபாய் என்பது தள்ளுபடி. ஆப்ஷன் சி தான் சரி. 19வது கேள்வி. ஒரு பொருளின் விலை குறித்த விலை இப்போதான் சொன்னேன் இல்லையா? குறித்த விலை. அதில் தள்ளுபடி 200 ரூபாய் கொடுத்தால் விற்பனை விலை என்ன? விற்பனை விலை = குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, which is equal to 1000ல் 200 போனால் 800. ஆப்ஷன் சி. 20வது கேள்வி. ஒரு பொருளின் அடக்க விலை 750 அப்படின்னா வாடிக்கையாளருக்கு 900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. விற்ற விலை 900. அவர் பெற்ற முடிவு. 750 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 900 ரூபாய்க்கு விற்றால் லாபம் தான். அதிகமான விற்பனை விலை லாபம். எவ்வளோ லாபம்? 900ல் 750 போக லாபம் 150 ரூபாய். அடுத்து மீசிமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம், கணக்கு போட போகிறோம். 84 மற்றும் 210 இவற்றின் மீப்போவா காண்க. 84க்கும் 210க்கும் நம்ம டானா வகுத்தல் எல்சிஎம், அதாவது மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டும் பொதுவாக 3ஆம் வாய்ப்பாட்டால் வகுப்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். 3ஆல் வகுத்தா 2 மீதி 2 8 3 24, 7 3 21 அப்படியே 0 போட்டுக்கோங்க. இது ரெண்டும் எதால் வகுப்படும்னா 2ஆல் வகுப்படும். அதை விட ஈஸியாக பண்ணணும்னா பெரிய வாய்ப்பாட்டால் டிவைட் பண்ணிடுங்க. 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 7 28,
பைத்தேழு 70. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 2 4 I 2 10. 2ம் 5ம் ஒரே வாய்ப்பாட்டில் வராது. பொதுவான காரணி இல்லாதால இது 3த்தையும் நாம் பெருக்கி விடை எழுதணும். 3 21, 2 21 42. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுவே எல்சிஎம் கேட்டிருந்தா இதிலிருந்து இது வரைக்கும் பெருக்கணும். மீ போவா கேட்டாங்க அப்படின்னா மீ பேவானாலும் ஒன்று தான், மீ போவானாலும் ஒன்று தான். இதை மட்டும் பெருக்கினால் போதுமானது. 22வது கேள்வி, 45 மற்றும் 60 ஆகிய எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா ஆகியவற்றின் பெருக்கல் எதற்கு சமம்? 2 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்க சொல்லலை, மீபோவா கண்டுபிடிக்க சொல்லலை. அதுக்கு பதிலாக இது ரெண்டுத்தையும் பெருக்கனா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இது ரெண்டுத்துக்கும் மீசிமா மீபோவா கண்டுபிடிச்சி பெருக்கலாம். அது ஒரு மெத்தடு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா கொடுக்கப்பட்ட 2 எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டா அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் அதன் மீசிமா மற்றும் மீபோவாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. அப்போ மீசிமா மற்றும் மீபோவாவின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்ட 2 எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது 45 இன்ட்டு 60 இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் 2700 தான் விடை. ஆப்ஷன் ஏ. நாங்கள் டிஎன்டிஇடிக்கு இதுவரை போட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு டிஎன்டிஇடி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதுவரை போட்ட வீடியோக்களை அனுப்பி விட்டுருவேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, எந்த எண்கள் ஜோடிக்கு மீசிமா 72 மீபோவா 12 ஆகும்? ஒரு 2 நம்பர் சொல்கிறாங்க. அந்த 2 நம்பருக்கு மீசிமா 72 வருமா, மீபோவா 12 வருமாம். அப்படின்னா அது எது? அப்படின்னா இப்போ 12 6 12 72 ஓகேங்களா. 12இன் மடங்கு 72. ஒரு எண்ணின் மடங்கு இன்னொரு எண்ணாக இருக்கும் பொழுது இப்போ 12க்கும் 72க்கும் மடங்காக இருக்கும்போது அதில் மிகப்பெரிய எண் மீசிமாவாக இருக்கும், மிகச்சிறிய எண் மீபோவாவாக இருக்கும். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ கொடுத்துருக்கிற 2 நம்பரில் மீசிமா மிகப்பெரிய எண்ணாக இருக்குது, மீபோவா இதுவாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதே 2 நம்பருக்கு தான் நமக்கு என்னவாக இருக்கும், அது மீசிமாவாகவும் மீபோவாகவும் இருக்கும். அந்த எண்களே 12, 72 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி போடலாம் சார். இல்லை சார் இது கன்ஃபியூஷனாக இருக்குது, நாங்கள் கொடுக்கப்பட்டதுலேருந்து போடுவோம் அப்படின்னா 12க்கும் 72க்கும் மீசிமா கண்டுபிடிச்சா 12, ஒரு 12 12 6 12 72. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. நீங்கள் மீஸ் போவா எடுத்தீங்கன்னா 12 ரைட்டுங்களா. அது கூட 6 பேருக்குங்க 72 வந்துடும், அது மீசிமா. அப்போ விடை அப்படி போட்டாலும் ஏ தான். அடுத்தது கொஷின் நம்பர் 24. இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். எங்ககிட்ட டிஎன்டிஇடி பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு மற்றும் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு இதற்கு முன்னாடி நடைபெற்ற 8 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப்பை பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் பேப்பர் 1க்கு கொஷின் பேப்பர் இருக்கா? ஆமாம் இருக்குது. அது 4 செட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இருக்குது. இது வேணும்னாலும் நீங்கள் இதே நம்பரை காண்டாக்ட் செய்யவும். எண் A = 144, B = 160. ஆனால் கேள்வி பாருங்கள், எல்சிஎம் டிவைடட் பை ஜிசிடியின் மதிப்பு காண்க. ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 144க்கும் 180க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோன்னா பொதுவாக நம்ம எந்த வாய்ப்பாட்டால் வகுக்கலாம்? முதல்ல 6ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்துருவோம். 2 12 மீதி 2 4 24 3 18 0. இது ரெண்டுமே திரும்பவும் 6ஆம் வாய்ப்பாட்டாலே டிவைட் ஆகும். 4 24 5 30. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணிகள் இல்லை. அதனால்
ஜிசிடின்றது இது ரெண்டுத்தையும் பெருக்கிறது. ஜிசிடி 6 6 36. இப்போ இந்த 36 இது எல்லாத்தையும் பெருக்கினா அது எல்சிஎம். 36 இன்ட்டு 4 இன்ட்டு 5 20, ரைட்டுங்களா? ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 720. இப்போ கேள்வி எல்சிஎம் பை ஜிசிடி 720 36ஆல் வகுத்தோம்னா நமக்கு 20 ஆன்சர் கிடைக்கும். அப்போ விடை என்ன? 20. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் அது இல்லை, அதனால 20 தான் ஆன்சர். 25வது கேள்வி, 3 எண்கள் கொடுத்துட்டு இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்கன்றாங்க. இது 3 எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 48 60 72. இதை நாம் 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 12 48, 5 12 60, 6 12 72. இப்போ இது 3த்துக்கும் பொதுவான காரணிகள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது 2த்துக்கு பொதுவான காரணி இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கும் 6க்கும் 2ஆல் டிவைட் ஆகும். 2 2 4, 5 அப்படியே போட்டுக்கோங்க, 3 2 6. இப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவான காரணிகளே இல்லை. இப்போ என்ன பண்ணிடலாம், இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். சார் இது எல்லாத்தையும் பெருக்கணுமா, இல்லை 2ஆல் வகுத்துட்டு 5ஆல் வகுத்துட்டு 3ஆல் வகுத்துட்டு பெருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எல்லாமே ஒன்று தான். ஸோ இது 3ல் ஏதேனும் 2 எண்களுக்கு பொதுவான காரணிகள் இருந்தால் கூட நீங்கள் வகுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பெருக்கிடலாம். 2 12 24 பெருக்கல் 2 5 10, 3 10 30. இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு விடை வந்துடும். 3 12 மீதி 1 3 2 6. 720 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. 26வது கேள்வி, எண் 96 மற்றும் 404 மீப்போவா காண்க. 96, 404 மீப்போவானா அதே டானா வகுத்தல் தான். இதை நம்ம 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, 24 தடவை வரும். 2 4 8 மீதி 1 4 4 16, 101. இப்போ இது ரெண்டுத்துக்கும் மீப்போவா பொதுவான காரணிகள் இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த 2 எண்ணுக்கும் பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. அதனால் விடை 4 மட்டுமே. ஆப்ஷன் பி. 2 எண்களின் பெருக்கல் 2520. அவற்றில் மீப்போவா 14னா மீசிமா என்ன? 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடிக்கு சமம்னு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இதை நம்ம பயன்படுத்துகிறோம். 2520 2 எண்களின் பெருக்கல், எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து ஜிசிடி 14. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2520 டிவைடட் பை 14. இதை நம்ம 7ஆம் வாய்ப்பாடால் அடித்து பார்க்குறோம். 3 21 மீதி 4, 6 42, 0 அப்படியே போடுங்க, 2 14. இதை மீண்டும் 2ஆல் அடிக்கும் பொழுது 180 வருது. ஸோ ஆப்ஷன் சி 180 தான் சரியான விடை. சமீபத்தில் வெளியான கோர்ட்டு தீர்ப்பு மூலமாக டெட் என்பது அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயமாகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கேளுங்க. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷன் எடுத்தவங்க தான் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் தான் ரொம்ப டஃப்பாக கொஷின் கேட்பாங்க. இதுவே ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் இருக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுவரை நாங்கள் பல பேட்ச் நடத்தியிருக்கோம், நேரடியாகவும் ஆன்லைன்லேயும். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எடுத்தவங்கலாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்க. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஸோ நீங்கள் மேத்ஸ் பார்க்குறீங்கன்றதால சொல்லிடுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிங்க, அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். வினா எண் 28. ஒரு எண் 45க்கும் 75க்கும் வகுபடும். அந்த எண் பெறக்கூடிய மிக குறைந்த மதிப்பு என்ன? இது மாதிரி கணக்குங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு எண் 45ஆலும் வகுப்படும் 75ஆலும் வகுப்படும் அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுதான் மிக குறைந்த மதிப்பு, மீச்சிறு பொது மடங்கு.
5ஆல் டிவைட் பண்ணுறோம் 9 5 45, 15 5 75. மீண்டும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன், என்ன வருதுன்னா 3 9, 5 5. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 15, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 15. ஸோ 15 15 225, ஆப்ஷன் டி. இப்போ 3 எண்கள் கொடுத்துருக்காங்க, 15 20 25. இதுக்கு வந்து என்ன பண்ணணுமா, மீப்போவா கண்டுபிடிக்கணுமா. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 3 5 4 5 20, 5 25. இதை மேற்கொண்டு நம்ம ஒரே வாய்ப்பாடு இருக்குதா அப்படின்னா 3த்துக்கும் பொதுவான காரணி எதுவும் இல்லை. அப்போ விடை 5 தான் சரி, ஆப்ஷன் டி. இன்னும் ஒரு கணக்கு மட்டுமே உள்ளது. இதுவரை நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். 2 எண்கள் 48 மற்றும் 180, அவற்றின் மீசிமா மீப்போவாவின் வித்தியாசம் என்ன? சூப்பரான கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேள்விக்கெல்லாம் பேர் ஹெச்ஓடி கொஷின் அப்படின்னு பேர். இது மாதிரியான ஹெச்ஓடி கொஷின்ஸ்லாம் எடுத்து தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். நேரடியாக மீசிமா கண்டுபிடிங்க, மீப்போவா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறத விட இதை கண்டுபிடிச்சி அதிலிருந்து வேற ஒன்றத்தை கண்டுபிடிங்க அப்படின்றது தான் ஹெச்ஓடி கொஷின்ஸ். ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். 48க்கும் 180க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்கணும். மீப்பேவா அப்படின்னாலும் மீப்போவா அப்படின்னாலும் ஒன்று தான். இது ரெண்டுத்தையும் நம்ம எந்த வாய்ப்பாட்டால் வகுக்கலாம், 2ஆல் முதல்ல வகுத்துடலாம். 24, 90ன்னு வருது. மீண்டும் இதை 2ஆல் வகுக்கிறேன், 12, 45ன்னு வருது. இதை மீண்டும் என்னத்தால் வகுக்கணும்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 3 12, 5 3 45. இப்போ 4க்கும் 15க்கும் ஒரே வகுத்தி கிடையாது, காரணி ஃபேக்டர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மீப்போவா என்பது இது 3த்தையும் பெருக்கிறது. 2 4, 4 12, இது மீப்போவா 12 கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ அது கூட இதை பெருக்குங்க, 4 12 48. அதை வந்து திரும்பி 15ஆல் பெருக்கிறேன். இதை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு 720 வருது. 720. இப்போ வித்தியாசம் கேட்குறாங்க. வித்தியாசம்னா என்ன, மைனஸ் பண்ணணும். மீசிமாவிலேருந்து 720 மீசிமாவிலேருந்து 12 கழிச்சோம் அப்படின்னா 708. இதுதான் விடை, ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதுவரை நாம் டிஎன்டிஇடி போட்ட வீடியோக்கள் அனைத்துமே அதில் இடம்பெற்றுள்ளது.